குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 சீட்டு வாங்கினா தான் வந்து ஒரு 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்க முடியும், ஒரு 7 சீட்டு ஜெயிக்க முடியும். அந்த எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டு ஜெயிக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸோடு சேர்த்து கட்சியோட அங்கீகாரம் பார்த்து ஒரு கட்சியின் ஒரு பொறுப்பான தலைவராக நிறைய அவருக்கு யோசனைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து எங்கேயும் போக்குறோம் கிடையாது. இப்போ வந்து பிஜேபி வந்து அங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இப்போ பிஜேபியோட அந்த அலைன்ஸ் முடிவானதில்லை ஏடிஎம்கேல, அதனால் என்னன்னா அங்கே வந்து கதவு சாத்தப்பட்டது. அது வந்து ரெண்டு தரப்புலையுமே சிக்கல் தான். இப்போ விசிகாவுக்கும் வந்து அந்த கதவு சாத்தப்பட்டது. இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து கதவு திறந்து இருக்கு. அவங்க ஏடிஎம்கே கிட்டேயும் போகலாம், டிஎம்கே கிட்டேயும் போகலாம். இங்கே ரெண்டு தரப்புலும் கேட்டினா கம்யூனிஸ்டுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபி இருக்கிற அலையன்ஸில் வந்து கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்க, விசிகாவும் போக மாட்டாங்க. இவங்க ரெண்டு தரப்பு கதவு சாத்தப்பட்டது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க நினைச்சாங்க டிஎம்கேவோடும் போக முடியும், ஏடிஎம்கேவோட போக முடியும். இதுதான் அண்ணனுடைய குழப்பத்துக்கு காரணம்.